தோள் மேல் வைத்துக் கொண்டு அவர்கள் வெறித்து குடித்து அவருடைய வஸ்திரங்களை கலைத்து நிர்வாணமாகி என்ன செய்தார்கள்? அவர்கள் வெறித்து குடித்து நடனம் செய்தார்கள். 40 நாள் கழித்து மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் வர வர அதிகரிக்கிறது. அவன் கேட்கிறான், அவன் சொல்றான், இது என்ன சத்தம் என்று சொல்லி நிதானித்து பார்க்கும் பொழுது இது உண்மையான சந்தோஷத்தின் சத்தம் அல்ல, தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தின் சத்தம் அல்ல, இது வேற ஒரு சத்தமா இருக்கிறது என்று சொல்லி அவன் இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு அவர்கள் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வெறித்தவர்களாய் நடனமாடி கொண்டிருந்தார்கள். மோசேக்கு கோபம் வந்துச்சு. அவன் கொண்டு வந்த கற்பலையை அந்த மலையின் அடிவாரத்தில் தூக்கி எறிந்தான். 40 நாள் உட்கார்ந்திருந்து கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பலையை எடுத்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவன் அந்த கற்பலையை கோபத்தினாலே தூக்கி எறிந்தான். சுக்குநூறாய் உடைந்தது. அவன் வந்து அந்த ஆரோன் உண்டாக்கியதான அந்த சிலையை அந்த விக்கிரகத்தை அவன் அடித்து நொறுக்கி அதை பொடியாக்கி அதை தண்ணீரிலே கலந்து ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தான். அவ்வளவு கோபம் எரிச்சல் மோசேக்கு வந்தது. நல்லா கவனிக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதற்கு விலகி ஓடணும்? சத்தமா சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் ஒரு நாளும் அதை சகித்துக் கொள்ளவே மாட்டார். சில தப்பிதங்கள் சில பாவங்களை கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார். வேதம் சொல்லு, விக்கிரக ஆராதனை என்கிற அந்த பாவத்தினை தேவன் ஒருபோதும் மன்னிக்கிறவர் அல்ல. அந்த ஒரு காரியத்துக்காக தான் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போகிறது காரணமே விக்கிரக ஆராதனை தான். இந்த விக்கிரக ஆராதனை தான் இன்னைக்கு தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது, தேசத்தை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. தேசத்துல பாவத்தின் காரணம் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் விக்கிரக வழிபாடுகள், விக்கிரக ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறபடினால தேசத்துல பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான அழிவுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒருபோதும் விக்கிரக ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஒருபோது விக்கிரக ஆராதனை கர்த்தர் செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல. அதனாலதான் ஆண்டவர் கட்டளையில் கொடுக்க போது என்னையன்றி உனக்கு வேற தேவர்களை என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அப்புறம் யாதொரு விக்கிரகத்தை நேசிக்கிறத எனக்குன்னு நீ உண்டாக்காத அப்படின்னு சொல்லிட்டார். கண்டிஷனா சொல்லிட்டார்.